எங்கடா இருக்க? ஹலோ. புரியல. எங்க? வா கிளம்பு. நான் சுவாதி பாட்டியால் கிட்ட இருக்கேன். உங்கள் வீட்டு கீழே தாண்டா இருக்கேன். வாடா. டைம் ஆகுது. பட்டுன்னு வா. பட்டுன்னு வா. வணக்கம். வணக்கம். அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. நாங்கள் 4:30 மணிக்கு கிளம்ப சொன்னால் எல்லோரும் 5 மணிக்கு கிளம்பு. எனக்கு இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் கேள. ஃபஸ்ட்டு என்னாச்சு, எங்கள் அம்மா நான் வந்து நைட்டே எங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி காலையில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம் எதிர்கடாது அப்படின்னு சொன்னதால எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி என்னது சரி ஓகே நீ அப்படியே காலையில் கிளம்பிடுவேன் 4 மணிக்கு, என்னெல்லாம் எழுப்பாத, ரூம்லேருந்து என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்து ஹாலில் வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் வந்து எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிட்டேன். அப்புறம் தான் காலையில் யோசனை பண்ணுறேன், பெல்ட்டை மறந்துட்டேன்ட்டு. அதுக்கப்புறமா சரி திரும்பி எங்கள் அம்மாவுக்கு தட்டினேன். சரி பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தட்டி எங்கள் அம்மா தூக்கத்துலேயே ஏஞ்சி வந்தாங்க. நைட்டே சொன்னது தானே எல்லாம் எடுத்துக்கோனாங்க. சரி விடுமா பெல்ட்டு கொடுமான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்புறம் என்ன பண்ணேன், பெல்ட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பெல்ட் வாங்கிட்டேன். வெளில வந்துட்டேன். எங்கள் அம்மா திரும்பி உள்ளே போய்ட்டு லாக் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது ஹெல்மெட்டில் மவுண்ட் மாட்டோம்ல, அந்த மவுண்ட்டே உள்ளே இருக்குட்டு. இதுக்கப்புறம் இந்த விளாகில் நம்ம மோட்டோ விளாக் டெஹி சத்தம் ஓகே, அதனால மோட்டோ விளாக் பண்ண முடியாது. மோட்டோ விளாக் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறேன், மோட்டோ விளாகும் இல்லை, இந்த கிட்டு இது ஒரு வந்து கோப்ரோ கிட். ஆக்சுவலாக இந்த கோப்ரோ கிட்டை வந்து பார்த்தோன்னா வைக்கிறதுக்கு ஒரு பேக் வச்சுருப்பேன். அந்த பேக்குமே உள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் இவனை பேக் எடுத்து சொன்னேன். உனக்கு கால் பண்ணி சொன்னது மாமா தான் பேக் எடுத்து வந்துடுறா தயவு செய்துட்டு. அதுக்கப்புறம் அந்த பேக்கே எடுத்து வரல. அப்போ ஒரு டோட்டலாக மறந்துட்டேன்னா வெளியே வந்து தான் யோசிக்கிறேன், பெட்ரோல் போடல வண்டியில். கேமரா கரெக்டாக தப்பாக வச்சுருக்கு பாய், அதனால் அப்படி காப்பி அப்படியே. அப்புறம் நான் எனக்கு சரி அப்புறமா பார்த்தேன், வெளியே வந்து பார்த்தேன் பெட்ரோல் போடல. அதுக்கப்புறமா சரி எம்எஸ் பழைய வரைக்கும் போகுமா, சரி அப்படி போகலனா கூட பரவாயில்ல, அரவிந்தை கால் பண்ணி டோ பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரவிந்து கால் பண்ணேன். ப்ரோ எங்கே இருக்கிறேன்? அவன் ப்ரோ அப்படின்னா இல்லை எனக்கு புரியல அப்படின்னு டைம் ஏதாவது சொல்கிறேன். உங்களை ஆக்சுவலாக பிளான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ரிகட்டா லேக்குக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பண்ணுறது தான் பிளானு. சன்ரைஸ் பண்ணுறது சரி சன்ரைஸ் பார்க்குறது தான் பிளானு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:02. ஸோ அந்த ஆக்டர் எங்கடா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:02. ஸோ 5:02க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு போல் அங்கே போயிட்டு நான் டைம் லேப்ஸ் வைக்கலாம் தான் முடிவு பண்ணுது. ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் வந்து 5:02 இன்னுமே யாருமே வரல. இப்போ தான் இவனுங்க 2 பேரே வந்தானுங்க. இவனே இப்போ தான் வந்தான். இன்னும் அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அரவிந்த் கதை கேள்வி ஒரு காமெடி. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காப்புல, இவன் ஏஞ்ச உடனே எங்கே போகிற இவ்வளோ சீக்கிரம்னு கேட்டிருக்காப்புல. அதனால இந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸா அப்படி எஸ்ரிகட்டா லேக்குக்கு போகிறோம் அப்படின்னு. இவ்வளோ சீக்கிரம் போகாத படுன்னு சொல்லிட்டு ஐயோ அதனால அவன் வந்து கால் பண்ணிட்டு ப்ரோ எங்கள் அப்பா திட்டுறாரு ப்ரோ, திட்டுறாருன்னு சொல்ல எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி இது கொஞ்சம் லேட்டாக போகணும்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து எஸ்ரிகட்டா லேக் போயிருங்க, நான் டைரெக்டாக வந்துடுறேன்னா. எப்படா டைரெக்டாக 3 பேர் போகிறது வண்டியில்? சரி ஓகே நீங்கள் வா நான் வெயிட் பண்ணுறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு. அதாவது அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 5:02 இன்னுமே அவன் வரல அரவிந்த். ஸோ அவன் வந்ததுக்கப்புறமா நம்ம எப்போ சன்ரைஸ் பார்க்க போகிறோம் என்ன ஏதுன்னு தெரில, பார்க்கலாம். ஆக்சுவலாக நடுர் ரோட்டில் ஒரு எனக்கு என்னென்னா ஒரு டீ கடை இருந்தால் கூட நம்ம வந்து ஜாலியாக டீ குடிச்சு நின்றுலாம். அவனும் எப்போ சுற்றி முற்றி எந்த கடையும் ஓப்பன் இல்லை. ஒரு பஸ் ஸ்டாப்பில் இத்தனைக்கும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கடையும் ஓப்பன் இல்லை. அதுக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ணுறான் கல்ல சாப்பாடு. ஆனால் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு வர பசிக்குதுரா. காலங்காத்தால 4 மணிக்கு ஏஞ்சியேன். ஏன்டா எல்லாம் ஒரு டீம் லீடராடா? ஆமாண்டா. இல்லை இங்கே பாரு 4 மணிக்கு கரெக்டாக ஏஞ்சிட்டு 4:30 மணிக்கு இஸ்து போய் தூங்கினுங்கிற. நைட்டு மண்டை மேலே ஃபேன் விழுந்தாலும் 12 மணிக்கு தாண்டா தூங்கினேன். தூக்கம் இல்லடா. ஆமாட்டின்னாவா 12 மணிக்கு தான் தூங்குனேன் தம்பி. டக்குன்னு அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சொன்னானே இப்போதான் பாத்ரூமுக்கே இவன் பேசுறதை பார்த்தா இவன் ரெடியாக உட்காந்த மாதிரி தெரில. இதுக்கப்புறம் தான் ரெடியாக போகிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் லேட் ஆகிது. ஃபர்ஸ்ட் டைம் என்னால்
டக்குன்னு எனக்கு நின்றுடுவேன். ஒன்றும் இல்லை எனக்கு காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாப்பு. சரி ஆக்சுவலாக இது மோட்டோ வ்ளாக் பண்ணிட்டு தான் போகலான்னு பிளான். ஆனால் மோட்டோ வ்ளாக் பண்ணுறதுக்கு அந்த மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பேக்கும் இல்லை, தூங்கிட்டேன். சரி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கால் பண்ணால் இவன் வந்து பார்த்தோன்னா தூங்கிட்டு இருக்கான். அரவிந்த் கால் பண்ணா அவன் வந்து பார்த்தா ப்ரோ நான் லேட்டாக வரேன். அங்கே ஒருத்தன் சிறுகட்டால இருக்கான், அவன் நிலமை என்னன்னு தெரியல. ஆமாண்டா, அவனுக்கு யாரா கால் பண்ணிங்களாடா? இல்லை நம்பர் இல்லை. சரி அங்கே போய் பண்ணிக்கலாம். ஆனால் அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு வந்துடுவான்னு இங்கே வேறு ஆதேஷ் இங்கே வேறு காலங்காலத்தில் ஏஞ்சி குளிச்சு முடிச்சுட்டு என்ன தடுக்கின்னு பட்டு அடிச்சு. சரி அரவிந்த் கால் பண்ணுங்கடா. நான் கால் பண்ணுறேன். இதோட அவங்களாம் வந்து நம்ம சந்திப்போம். A few moments later. எனக்கு வேறு பா வியூ மட்டும் செம்மையாக இருக்குடா. அங்கே அப்படியே போகணும், அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லை, ஆனால் விட மாட்டாங்க. இங்கே பாடுறாடே ஃபுல் வெளிச்சமாக இருக்குடா. இப்போ அதுல இல்லை ஒரு வருஷத்துக்கு பிளக்காக இருக்குடா. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம்னா எஸ்ரிகட்டாவில் தாங்க இருக்கோம். எஸ்ரிகட்டா லேக்கில் தான் இருக்கோம். அதாவது எனக்கு என்னன்னா இவ்வளோ க்ளீனாக பிளான் பண்ண தெரிஞ்ச நம்மளுக்கு எங்கே பண்ணணும்னு தெரியல பார்த்தியா? எனக்கு என்ன பிரச்சனை, நீ ஃப்ளாப் ஆகிறமா பிளான் பண்ற, நீ பிளான் பண்ணுறது தான் ஃப்ளாப் ஆகுதா தெரியல மச்சான். 6:55 கரெக்டாக சன்ரைஸ் ஆகும். 6:55 இன்னும் கரெக்டாக உங்க சன் தெரியும். டேய் 6:55 விடிஞ்சிரும்டா. ஆல்ரெடி இப்போவே விடிஞ்சிருச்சு. இங்கே பாரு எப்படி இருக்கு எல்லாம், இதெல்லாம் பர்ஃபெக்டாக தெரியுதான். தேங்க்யூ. நாயே உன் அழகை பற்றி பேசல, வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லுங்கிறேன். கங்கப்பூவே காபி ரேட்டு டீப்பர் எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ணா வா வந்து பேசி தொலை. நான் என்னத்தை பேசுறேன், நல்லா நம்பி வந்தோம் பார்த்தியா? அதாவது ஒன்றுமே இல்லை. நான் மந்தாகிரி எஸ்ருகட்டா பட்ஜெட் ப்ராப்ளம்னா எஸ்ருகட்டா பிளான் பண்ணி யாரு மந்தாகிரிக்கெல்லாம் போகிற சீன் இல்லை, அது ஒரு வேஸ்ட். இங்கே சன்ரைஸ் பார்க்க முடியும் எவ்வளோ ஒரு கூமெட்டை சொல்கிறது இங்கே வந்தோம். ஏய் மச்சான் எவனோ சொன்னானுடா என் காலேஜில். அவனாம் சொல்லி வந்தோம். அந்த நாயே வரல. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இங்கே வந்தால் வெளிச்சம் ஆயிடுச்சு, ஆனால் சன்ரைஸை காணும். அதுக்கப்புறமா தான் தெரியுது, இங்கே ஒருத்தர் கேட்கும் போது தெரியுது இங்கே சன்ரைஸ்லாம் வராதுப்பா, வெறும் இது மட்டும் தான் வெளிச்சம், அவ்வளோதான் அப்படின்னு. கண்ணு வரும் பார்த்துட்டு போ, அவ்வளோதான். சன்ரைஸ் எல்லாம் பார்க்க முடியாதான். அதாவது காலையிலேயே நம்ம பிளான் ஃப்ளாப் ஆகும்போது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா மச்சான்? காலையிலே 4:30 மணிக்கு பிளான் ஃப்ளாப் ஆகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போவே சுதாரிச்சிருக்கணும். அதான் சொல்கிறேனே, இவ்வளோ பிளான் போட்ட நம்மளுக்கு காலையில் எதிர்ச்சி தலையெழுத்தடா இருக்கு வந்து. நீ பாரு, அதாவது நைட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு மண்டே மேலே ஃபேனெல்லாம் வந்து அடி வாங்கி மிதி வாங்கி வந்திருக்கேன். பார்த்தா சன்ரைஸ் தெரியல. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, ஒரு பக்கம் சரி என்ன பண்றது தெரியல. ஒரு சொட்டு தூக்கம் இல்லை, 4 பேருக்கும் யாருமே தூங்கல. எனக்கு சரி தூக்க கூட விட்டுரு. நம்மள ஐயோ யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க. அவ்வளோ காலையில் எதிர்த்து எல்லாம் ரெடி பண்ணி சன்ரைஸுக்கு எல்லாரும் கத்தி திட்டி கூப்பிட்டு வந்து சரி சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, உங்களுக்கு தெரியுதா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமே ஆயிடுச்சு. அங்கே ஆக்சுவலாக நாங்கள் கூட அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சன்ரைஸ் ஆகும். இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி ஆகும். இந்த மாதிரி கூட வந்தால் போதுமே, இந்த மாதிரி கூட வரலையே இங்கே. காணும்டா. ஆமாம் வர்றோம். இப்போ டைம் என்னடா? 6:08 6:23க்கு அந்த மாதிரி. எந்த மாதிரி ஃபோட்டோ சொல்ல? 6:21 கரெக்டாக சன்ரைஸ் ஆகும். 6:23க்கும் 6:21க்கும் இந்த மாதிரி. எங்கே அது எங்கடா ஃபோட்டோ ஏன்டா தோ இந்த மாதிரி ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க கூகுளில். ஒன்றும் இல்லைக்கா, என்னன்னா இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தா ஃபுல் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா நடந்து வந்து 1-2 கிலோமீட்டர் இப்போ தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திருக்கோம். நம்ம அங்கேருந்து வந்து அரவிந்தோட ஃபோனில் காம்பாஸ் எல்லாம் வச்சு சரி எந்த ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க ஈஸ்ட் எங்கே எப்படி இருக்குது, சன்ரைஸ் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து பார்த்தா நாங்கள் அந்த 2 கிலோமீட்டர் நடந்து வர்றதுக்குள்ளே வெளிச்சமே ஆயிடுச்சு இல்லையா? ஏய் எங்கள் வீட்டில் பார்த்தா வர என்ன ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்கடா. இதுக்கப்புறமா உன்னை பார்த்தா பரவாயில்ல, என்னை மொத்தம் ஊரே பார்ப்போம். எனக்கு ஜோக்கர் ஆல்ரெடி ஊருன்னு ஜோக்கர்னு டிசைட் பண்ணுறது இது. அதாவது எல்லாம் பார்க்க தெரிஞ்ச எனக்கு சன்ரைஸ் எங்க. ஆனால் நான் ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கணும்டா, ஏன்னா எல்லாருமே சன்ரைஸ் ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் போய் பார்ப்பாங்க. சிவகங்கை இந்த பெங்களூருக்கு வந்தால் சிவகங்கை ஹில் சன்ரைஸ் பார்க்கலாம், இல்லை நந்தி ஹில்ஸில் சன்ரைஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் பார்க்கலாம்.
ஆனால் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனைன்றதுனால இவ்வளோ தெரிஞ்ச உனக்கு இந்த இடத்துல சன்ரைஸ் பார்க்க முடியுமா? அது யோசிக்கவே இல்லைடா நானே. சரி ஒருத்தர் சொல்லிட்டான்றதுக்காக அவனை நம்பி வந்துட்டேன். அந்த நாயை இன்னைக்கு போய் எப்படி ஒதுக்கிறேன்றது மட்டும் பாரு. வீட்டில் தூங்கி தானே இருக்குது. ஆமாம், ஒதுக்கிற முதுகல் முடியல. எங்கள் அம்மா கிட்ட செருப்படி வாங்கி 4:30 மணிக்கு எல்லாம் வந்தேன்டா. கணக்கத்தில் செருப்படி வாங்கணும் எனக்கு தலை விதியாடா. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். நேராக போவோம், சேட்டா கட்ட டீ குடிப்போம், வீட்டுக்கு போய் தூங்கிடுவோம். பிளான் பண்ணுவோம். ரொம்ப மோசமாச்சானா டே நம்ம டேய் ஒருத்தன் பிளான் பண்ணுறது எல்லாமே நாசமாக போகுதுண்ணா. எப்படிரா? ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா பேட்ரி வந்து ரெண்டு தான் கொடுத்தாங்க. அதில் ஒரு பேட்ரி வந்து சரியில்லைன்ற மாதிரி போன விளாகில் சொல்லியிருப்பேன். போன விளாகில் தான் சொல்லியிருப்பேன். அதனால் ஒரு பேட்டரியில் அட்ஜஸ்ட் பண்ணின்னு வரணுன்றதுக்காக அங்கங்கே வீடியோ எடுத்து கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். இப்போ என்னடானா சன்ரைஸ் பார்க்க முடியாமல் பண்ணிட்டானுங்க. சரி எனக்கு என்ன ஆனால் வியூ வந்து எசர்கட்டா செம்மையாக இருக்குது. அதாவது இருங்க காமிக்கிறேன், இது உள்ளே போய் காமிக்கிறேன். இதோ இப்போ சன்ரைஸ் நீ பார்க்கணுனாக்கா 6 கரெக்டாக 6:20 சன்னு வரும், பார்த்துக்கோ. நான் போய் சொல்ல. சரி டைம் என்ன? 6:12. இரு டைம் என்ன? 6:12. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:12 ஆகுது. எவ்வளோ மணிக்கு வரும்னு சொல்கிறேன்? 6:21 6:30 வரும். இப்போ அந்த 6:21 6:30 வராமல் மட்டும் இருக்கட்டும். வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்? டேய் உனக்கு புரியுதா? அங்கே பாரு ஃபுல்லாக வெளிச்சமே ஆயிடுச்சு அங்கே. ஓகேவா? இதுக்கப்புறமா எங்கே தான் அந்த மாதிரி அந்த வியூ காமி. அப்பயே காமிச்சல இந்த வியூ. இந்த வியூ இந்த வெளிச்சமாகும் தெரியுமா ஸ்டார்டிங்கில்? அப்போ வர வேண்டிய வியூ இது. ஆனால் ஆல்ரெடி இது வந்து எசர்கட்டா லேக் தானான்னு தெரில. இவங்க வந்து எசர்கட்டா லேக் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளிச்சம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. டேய் எங்கடா இங்கே சரண் ஒருத்தன் தானே? டேய் என்னடா பண்ணுற அங்கே? என்ன பண்ணிட்டுருக்க? இல்லை புரியல. மூடி இருக்கானுங்களா? ஹிஸ்ட்ரியே கேட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னடா தெரியுது, நம்ம எந்த யாருன்னா பெங்களூருக்கு வந்து சன்ரைஸ் பார்க்கணுன்னா தயவு செய்து நந்தி ஹில்ஸுக்கோ ಅಥವಾ சிவகங்கை பெட்டாக்கோ போயிடுங்க. சிவகங்கை ஹில்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சிவகங்கை ஹில்லுன்னு இருக்கும். ஸோ டேய் இவன் இன்னும் சன்ரைஸ் இவன் இன்னும் நம்புறான்டா சன்ரைஸ் வரும், நம்ம வர்றதுக்கு யூஸ் ஆகும். மச்சான் வெறிச்சு ஆயிடுச்சுடா, புரிஞ்சுக்கோடா. மச்சான் தான் இருக்கு. ஆர்சிக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. சரி ஓகேங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு ஒருத்தன் வந்து அவன் கேளுங்கிறான் தெரியுமா காலையில், அவன் வீட்டுக்கு போவோம். அவனை கல்தாமெட்லேயே அடிச்சு அவனையும் கூப்பிட்டு கிராஸ்லேண்டுக்கு போவோம். போகலான்டா, அவனையும் கூப்பிட்டு போகலான்டா கிராஸ்லேண்டுக்கு. அவனை மட்டும் எப்படி உட்கார வைக்கிற, தூங்க வைக்கிறவா? தூங்க வைக்கிறதா வேணாம், நம்ம போயிட்டு அவனை தூங்க விடாம பட்டாசு போட்டு எழுப்ப. அதான் கூப்பிட்டுட்டு அவனையும் கூப்பிட்டுன்னு அம்மா கிராஸ்லேண்டுக்கு போயிட்டு ஸோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா விளாக் கண்டினியூ பண்ணுறேன். லேய் ஜோசப் வாடா டைம் பாரு 6:22 ஆச்சு. எங்கே அந்த வியூ பாயிண்ட் காமி? எனக்கு அது கூட தேவையில்லை, எனக்கு அந்த சூரியன் எட்டி பார்த்தா கூட போதும். எங்க 6:22 ஆச்சு? என்ன வரும்? இன்னும் வருமா? வெயிட் பண்ணுறியா? நாங்கள் கிராஸ்லேண்ட் போயிட்டு வந்துடுறோம். ஸோ வரல அவ்வளோதான். அங்கே பாடுறா, அங்கே சேஞ்ச் ஒரு தருதாடா, ஒன்று கொஞ்சம் டார்க்காக ஒரு தருதாடா. எங்களுக்கு அது தேவையில்லை, சூரியன். ஓ இவனுக்கு யாருன்னா சொல்லி புரிய வைங்கடா. சன்ரைஸ்னா எப்படி இருக்கு? சன்ரைஸ்னா இப்படி வரணும், அது வெளிச்சத்தை மட்டும். என்னடா பண்ற? அதான் சொல்லுவாங்க தெரியுமா, கூகுள் மேப் போய் சொல்லாத அங்கிள். கூகுள் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் இப்போ இந்த எசர்கட்டா லேக்ல சன்ரைஸ் ஆகிற மாதிரி தான் காமிச்சு 6:23 இருக்குதுன்னு காட்டினாங்க. ஆனால் அவளையே ஏமாத்திட்டாங்க நம்மள. கூகுள் மேல கேஸ் போட போறேன். கொன்றுவான் சும்மா. இவன் யாரா இவன்? எல்லாம் எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாகவே பேசுறான்டா. நம்ம சுச்சுவேஷன் சாங்கினா தெரியுமா? அடியில காத்தடிக்க போதும். இங்கே எப்படி இது அப்புறம்
அன்பு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி நடந்து போயிட்டுருக்கோம் இந்த பாதையில். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் மாதிரி ஒரு பிளேஸ் விட்ருக்காங்க. ஸோ அதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்ல அந்த மாதிரி. மேலே ஒரு அழகான ஸோ ஃபுல் ஒரு லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. எங்கே போக சொல்கிறேன்? இது ஒரு வழி எனக்கு புரியல. இரு இங்கே ஒருத்தர் நம்ம போகிறதுக்குள்ளே பேச எடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நடக்கிறது கஷ்டப்படுறேன். அதான் நடக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டா எப்படி? நீ டெய்லி காலையில் வாக்கிங் போகிறல்ல அந்த மாதிரி. இப்பயும் பாட்டு கேட்டணும் வா. உன்னை யாரும் வேணாம்னு சொன்னா? நான் சென்ட்ரல் வரைக்கும் வந்து போக வேண்டாம். நண்டு பத்து பிரச்சனை இல்லை, ஸ்பீடாக போகிறது தான் பிரச்சனை. இது அதான் நாங்கள் வாக்கிங் போகிறோம், நீ ஜாக்கிங் போ. அவ்வளோதான். ஒரு ஒட்டை ஏஜென்ட் தாரன் தைட்டான். நான் தருவேன் தானே. அவனுக்கு எனக்கு பயங்கர பிரச்சனை ஆச்சு. ಅಷ್ಟೇ ಬರೋಕ್ಕಾಗೋದು. நான் ஹைவேலே ஓட்டணுவேன். டேய் வச்சுட்டு போன 10 நிமிஷத்துல பிஸ்ட் வந்துருக்குடா. ஓ மை காட். எழுதுனா க்ளீனாக தெரிற மாதிரி இருக்குடா. அங்கே நம்ம வண்டியில் பாரு சுத்தம் எதுவுமே இல்லை. தெரியல எதுவுமே. இது வந்து இங்கே மறைஞ்சிருக்குடா. இங்கே இருக்கும் நீங்கள். இங்கே அழுக்கு தான் இருக்குது. அங்கே தான் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. சரி வாங்க ப்ரோ. சரி போடா ஏறா ஜோசப் போகலாம். சரி ஓகேங்க. ஒருத்தன் காலையில் வரேன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டான். காலையில் அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கால் பண்ணி பார்த்தா வரல மாத்தான்னு சொன்னான்ல. அவனை போயிட்டு அடிக்கிற அடியில் அவன் குளிக்கவே கூடாது. அப்படியே எஞ்சி ரெடி ஆகிட்டு கிளம்பிடணும் நம்ம கூட. அதான் லுங்கியோட தூக்கலாம் போயிட்டு அவனை. என்னன்னு பார்த்துட்டு அப்போ கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடு தானே இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான்டா. வேணா இங்கே பாரு தம்பி, வேணா குக்கிங்கில் கெத்து பாரு. நீங்கள் வந்து தூங்கிக்கிறாங்க அடிடாடா. இந்த வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணியிருப்போம் லாஸ்ட் டைம். ஸோ அந்த குக்கிங் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவன் எங்கடா இன்னும் திறக்கலடா. இருடா டே எவா நீ சும்மா ஆடுறா, நீ அடிச்சுட்டு ஓடி. அதர்ஸ் காலிங் பில் இல்லைடா. ஃபோன் கொடுடா, காலேஜ் பண்ணலாம். ஏன் ஃபோனுங்களா? தீபாவளிக்கு பட்டாசா நடக்குது. இவன் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான். சாவி எடுக்கலடா. விடையா இங்கே யார் இருக்கா சுற்றி முற்றி உனக்கு? கீ எடுத்தா என்ன மறுக்க முடியாது. காலிங் பெல் 2 வாட்டி ஆச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி நல்லா தூங்கிருப்பான். மூணாவது ஒன்றாவது மூணாவது தெரிவித்தேன். அடிப்போம் ஒரே வாட்டி அந்த வாய் ஒன் டைம் ஆடுறா. எங்கடா ஓடுறா? சும்மா அதர்ஸ் சும்மா One eternity later. அதர்ஸே அது சேட்டா வரட்டா சேட்டா. ஒரு சன்னியாசியை பார்த்து கேட்குறேன். அவன் வந்துட்டான்டா. ஒருத்த மட்டும் வாங்க. எங்க தக்கிடு கால் பிக் பண்ணி ஒரு நிமிஷம் கால் பிக் பண்ணி என்னவா
சொச்சல்ல சொப்புல்ல கப்பல்ல பாயாசம்